தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். ஜோஸ்பின் ஷெகிலா திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறவும், ஞான மாணிக்கம் ஆண்மலை பாட்சிக்காகவும், கலாவதி ஆண்மலை பாட்சிக்காகவும், பால் ஜெரால்டு சாந்திராணி அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்களுக்காகவும், ரெமோன் லூர்து மரி எழுதிநாதன் எம்எல்ஏ ஆண்மலை பாட்சிக்காகவும், அருட்தந்தை சம்பத்குமார் 30ஆம் நாள் நினைவு நாளிலே ஆண்மலை பாட்சிக்காகவும், லூமன் பிரின்சி பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். அல்ட்ரிக் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். சுசானா பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்களுக்காகவும், தேவா அந்த்வானித் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும் அன்னைக்கு நன்றியாகும். சூசன் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆரோக்கியம் ரீதிய சக்தி விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லியும், ஆரோக்கியம் புஷ்பரான உடல் நலனுக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, பல்வேறு தீமைகளால் பாதிக்கப்பட்ட மக்களை உம்முடைய திருமகன் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் குணமாக்கினே. இவ்வாறு நலமடைந்த மக்களை உமது அருளால் தொடர்ந்து உறுதிப்படுத்தி அருளும். இதனால் உண்மையான விடுதலையை நாங்கள் பெற்று என்றும் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி,
நெறிக்கட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்த அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள்,
ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பேதுரு எழுதிய முதல் கடிதம் 5ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். பிரியமண்டலி, ஒரு நாள் ஒரு விவசாயி ரொம்ப சோகமாக வீட்டிற்கு வெளியே அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போ அந்த பக்கம் போறவர் எல்லாரும் அவனை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ரொம்ப சோகமா இருக்கிறான். சரி, ஒருத்தர் கேட்கிறார், நீ எதுக்கு இவ்வளோ கவலையா இருக்கிற? நம்ம ஊர்ல நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் உன்னுடைய தோட்டத்தில் தான் நம்முடைய கிராமத்திலே இருக்கின்ற மற்ற எல்லாரையும் விட அதிகமான விளைச்சல் உன்னுடைய தோட்டத்தில் தான் விளைஞ்சிருக்குது. அதனால நீ ஏன் இவ்வளோ கவலையா உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நபரிடத்துல கேட்ட பொழுது அந்த விவசாயி இவ்வாறாக சொன்னானாம். அதாவது வருஷம் என்னுடைய தோட்டத்திலே நான் தக்காளி பயிரிடுவேன். அப்ப பாத்தீங்கன்னா அறுவடையின் பொழுது ஏறக்குறைய 10 மூட்டைகள் சொத்தை தக்காளி வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 10 மூட்டை சொத்தை தக்காளியும் நான் வைத்திருக்கின்ற பன்றிகளுக்கு உணவாக போடுவேன். ஆனா இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாத விதத்துல எல்லா தக்காளியுமே நல்ல தக்காளியா விளைஞ்சிருச்சு. ஒரே ஒரு சொத்த தக்காளி கூட இல்ல. அதனால்தான் என்னுடைய பன்றிகளுக்கு நான் எதை போய் உணவா போடுறதுன்னு தெரியாம நான் சோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கூறினாராம். பிரியமானவர்களே, சத்தான தக்காளியை மறந்து சொத்தையான தக்காளியை பற்றிய கவலை அந்த விவசாயிக்கு. ஐயோ, முழாண்டு தேர்வு நெருங்கி நடந்து கொண்டிருக்கின்றதே என்ற கவலை பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு. ஐயோ, கேஸின் விலை ஏறிவிட்டதே என்ற கவலை குடும்ப தலைவிகளுக்கு. இன்று தன்னுடைய பிழைப்புக்கு ஒரு கேஸாவது கிடைக்குமா என்ற கவலை இதோ வக்கீலுக்கு. ஐயோ, டாஸ்மார்க்கிலே சரக்கின் விலை ஏறிவிட்டதே என்ற கவலை குடிமகன்களுக்கு. ஐயோ, தங்கத்தின் விலை 10 ரூபாய் குறைந்து விட்டதே என்கின்ற கவலை நகை கடைக்காரருக்கு. இன்று தான் உண்ட உணவு செரிக்குமா என்ற கவலை மாடி வீட்டில் வாழ்கின்ற செல்வந்தருக்கு. தான் உண்பதற்கு ஒருவேளை உணவாவது கிடைக்குமா என்ற கவலை குடிசையில் வாழ்கின்ற ஏழைக்கு. தன்னுடைய புது சட்டையில் கரைப்பட்டு விட்டதே என்ற கவலை மாடி வீட்டில் வாழ்கின்ற சிறுமிக்கு. கரைப்பட்ட சட்டையாவது எனக்கு கிடைக்காதா என்ற கவலை குடிசையில் வாழ்கின்ற ஏழை சிறுமிக்கு. கவலை கவலை கவலை, எங்கும் கவலை, எதிலும் கவலை. வீட்டிற்கு சென்றால் கோவிலை பற்றிய கவலை, கோவிலுக்கு சென்றால் வீட்டை பற்றிய கவலை. என பிரியமானவர்களே, என்னைக்காவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதை இன்று நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் அதை பற்றி கவலைப்பட்டு கலங்குவதுதான் நமக்கு பிடித்திருக்கின்றது. எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய நற்செய்தியிலே மகதலா மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இயேசு இல்லை, இயேசுடைய இறந்து விட்டார் என்கின்ற அந்த நிகழ்வானது அவளுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இனிமேல் இயேசு என்கின்ற உறவை பார்க்க முடியாது, இயேசு என்ற உறவோடு அவள் பேச முடியாது, இயேசு இனிமேல் அவளானது காணவே முடியாது என்பதை அவளால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு கவலை. ஏனென்றால் இயேசு கண் முன்பாக நின்றும் கூட அது இயேசுதான் என்று சொல்லி அவளால் உணர்ந்து கொள்ள முடியாத விதத்துல அந்த கவலையானது இயேசுவிடமிருந்து அவளை பிரித்து விட்டது. பிரியமானவர்களே, இது இன்றைய வழிபாடு நமக்கும் கூட சொல்லுகின்ற, உயிர்த்த ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியும் கூட இதுதான். இயேசு உயிர்த்து விட்டார், சாவை அழித்து விட்டார். இனிமேல் நமக்கு பசி இல்லை, பஞ்சம் இல்லை, கவலைகள் இல்லை, கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற உன்னதமான நேரத்தை உயிர்த்த ஆண்டவர் நமக்கு என்னாலும் தருவார். எனவே கவலைப்பட்டு கலங்கி நிற்பதை விட்டு நம்பிக்கையோடு கூட கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்கள் பிரச்சனைகளை விட உயிர்த்த ஆண்டவர் பெரியவர். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்கால துன்பங்களை விட இயேசு உயிர்த்தெழுந்ததால் அவர் உன்னதமானவர் என்று சொல்லி இந்த நிகழ்வு தான் இன்றைய வழிபாட்டின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. எனவே மகதலா மரியா எப்பொழுது கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்கினாலோ, கவலையை மறந்தாலோ, அதுபோல நாமும் கூட ஆண்டவரை உற்று நோக்குவோம். இது கவலைகளை மறப்போம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் உயிர்த்த இயேசுவிடத்தில் விட்டுவிடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். பேதுரு எழுதிய முதல் கடிதம் 5ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். Thank you.
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது நலனுக்காகவும் அது கையிலிருந்து திருப்பணிச் கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்களும் திருமுனிந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இந்த காணிக்கைகளை ஏற்று உம்முடைய திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி அவரே, எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிரளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமா அந்த அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலும் தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகும் இணையதளத்தின் வழியாகும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு அன்னையினுடைய வலிமையான பரிந்துரையால் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்ற உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே நம்முடைய கவலைகளை எல்லாம் கரம் நீட்டி துடைக்க நம் மீது கவலை கொண்டிருப்பதால் இதோ நம்முடைய கவலைகளை எல்லாம் இடம் ஒப்படைக்க நமக்கு அழைப்பை கொடுக்கின்ற உயிர்த்த ஆண்டவர். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். ஜெபம். மூவரே இறைவா, வெளியினரை தேர்ந்தெடுத்து உமது இல்லமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி
நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உயிர்த்த ஆண்டவரை திருவிருந்தலை அனுபவித்து உணர்ந்த நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருவருட்சாதனத்திலே சந்தித்த ஆண்டவரை எங்கள் அன்றாட வாழ்விலும் தொடர்ந்து தேடி கண்டுகொள்ளவும், அவரை எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அறிவிக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசியப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்கள் பாதுகாவலரான சகல சமன்சுகளே, இயேசு மரி சூசை,
சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.